சீதாராமன் இந்த இப்போ இது ஒரு பிரச்சனை, இந்த கோ லீவ் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் நான் வந்து கோ எஜுகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கின்ற பள்ளிகளை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நானும் படிச்சிருக்கேன், நாங்கள் தான் படித்தேன். இப்போ கோ லீவ்னு ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம், கோ லீவ் என்ற ஒரு கலாச்சாரம் தற்போது பெருகி வருகிறது. இந்த கோ லீவ் கலாச்சாரம் என்ன, இப்போ இந்த ஹாஸ்டல்ஸில் எப்படி அந்த கோ லீவ் கலாச்சாரம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம் சார், வணக்கம். கோலீவ் விடுதிகள் என்பது என்னவென்றால், முகம் தெரியாத ஆணோ பெண்ணோ, முகம் தெரிந்த ஆணோ பெண்ணோ, திருமணமான ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அறைகளை எடுத்து தங்கலாம் என்பதுதான் கோலீவ். இந்த கோலீவ் விடுதிகள் என்பது ஒரு காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே கோலோச்சி கொண்டிருந்தது. அதனுடைய தாக்கம் இன்று தமிழ்நாட்டில் சென்னையை போன்ற பெருநகரங்களில் மிக பெரிய அளவில் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீர்கெட வழிவகுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான கருத்து. கோலி விடுதிகளில் தங்குபவர்களுக்கு எந்த விதமான மாய உலகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. முக்கியமாக சொல்ல போனால், கோலி விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுடைய தாய் தந்தையருக்கு அவர்கள் கோலி விடுதிகளில் தான் தங்குகிறார்கள் என்ற தகவல் கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சென்னை போன்ற பெருநகர்களுக்கு வரும்பொழுது நான் விடுதிகளிலே தங்குகிறேன் என்று சொல்லி வந்துருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு அவங்க கோலி விடுதிகளிலே போறாங்க. அந்த கோலி விடுதிகள் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோலி இருக்கு. ஒரு கோலி பாத்தீங்கன்னா வந்து மேரிடு கப்பிள்ஸ்க்கு ஒரு கோலி வச்சிருக்காங்க, அன்மேரிட் கப்பிள்ஸ்க்கு ஒரு கோலி வச்சிருக்காங்க. நேற்றைக்கு ஒரு இடத்துல கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் இருக்கிற அறையில இன்னொரு பெண் தங்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், காதல் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுடைய அறையிலே கூட இன்னொரு ஆண் தங்கலாம் என்றால் 2 ஆண் தங்கக்கூடிய ஒரு அறையிலே ஒரு பெண்ணும் சேர்ந்து வசிக்கிறாள். அப்படி என்றால் அவங்களுடைய சேஃப்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரம் தெலுங்கானாவில் நடந்த சம்பவம். கோலி விடுதிகளிலே அங்க இருக்கிற காவல்துறை ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக போறாங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா MDMA என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வஸ்து. அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டு பார்ட்டி என்று சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமே கூத்தடிக்கிற ஒரு வேலையை நடக்கிறதாக நம்மளுக்கு அனைத்து ஊடகங்களிலும் தெலுங்கானால வந்திருக்கு. காவல்துறை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது போன்று நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப இந்த கோலிவ்ல தான் இருக்க, தனி ஹாஸ்டல்லே இருக்கின்றது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இருந்தாலும் எட்வின், நீங்க தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கீங்க. எனவே தகவல் தொழில்நுட்பம் இந்த காலத்துல எவ்வளவு பெருது, சமூக வலைதளங்கள் எந்த பங்காற்றுதுன்னு தெரியும். ஒவ்வொருத்தரையும் சேர்க்கறது தொலைக்காட்சியை விட அதிகமாக சமூக வலைதளம் தான் இருக்கு. எனவே அந்த வகையில இந்த கோலிவ் கலாச்சாரம், கோ எஜுகேஷனை பற்றி பார்த்துருக்கோம், கோ லிவிங், அதான் கோ லிவ் ஆயிடுச்சு. இந்த கோலிவ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து இளைய தலைமுறையை பாதிக்குது, தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோலிவ் கலாச்சாரத்தில் நம்ம குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களை தாண்டி நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் கோலிவ் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஹாஸ்டலோட நேம் தான் கோலிவ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. என்ன நினச்சிருக்காங்க, நம்ம பிள்ளை ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கு, நம்ம பையன் ஒரு நல்ல ஹாஸ்டலில் தங்கியிருக்கான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. பட் இன்றைக்கி அவங்க தங்கியிருக்கிற இடம் கோலிவ் ஹாஸ்டல் அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு அந்த கடிதம் போய் சேரும். இன்றைக்கி அப்படி இல்லை, கைக்குள்ளே எல்லாமே நமக்கு வந்துருச்சு. நம்மளுடைய மொபைலில் இன்றைக்கி வீடியோ கால் பண்ணாலும் சரி, எங்கே இருந்தாலும் பேரண்ட்ஸ் அப்படி பேசிக்கிறாங்க. அதனால் பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தேவை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் இப்போ என் பையனுக்கு கடிதம் எழுதுனா, இப்போ அப்படி கடிதம் எழுதும்போது முதல்லலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ்க்கு அந்த கடிதம் போகும். அப்போ அவங்க அதை வாங்கும்போது என் பிள்ளை இங்கே தான் இருக்கான்ற ஒரு தெளிவு இருக்கும். பட் இன்றைக்கி பெற்றோருக்கு அந்த தெளிவே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. பக்கத்து ரூம்ல இருக்காங்க, தெரியாம இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கும் இப்ப. ஏன்னா மொபைல் பேன்ல பேசி எங்கேயோ இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கால இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான், அமெரிக்கால இருந்து துபாயில இருந்து பேசுவாருன்னு பக்கத்து தெருல இருப்பார். அவர் போன் தானே இப்ப எல்லாம் மாயாஜாலம் காட்டுது இல்லையா? இல்ல சீதாராமன், இப்ப அவர் சொல்ற மாதிரி இந்த கோலிவ் கல்ச்சர் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொதுவா இந்த காலத்துல எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு, எல்லாம் படிச்சவங்க. 2 பேரும் ஒன்றா வாழறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்கு சார், ஒன்றா வாழ தப்பு கிடையாது அப்படின்னு கோர்ட்டே சொல்லுது. அதில் ஹாஸ்டலில் வாழறது என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? 100% சார், நீங்கள் கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க. இது எல்லாருமே கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்,
18 வயசுக்கு மேல போனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே சார். இப்போ வந்து ஒரு 18 வயசுல அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 18 வயசுல எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்கா நம்ம 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குமா? கரெக்ட். 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆனா இந்த 18 வயசுன்ற ஒரு அந்த சட்டத்தை வச்சுக்கொண்டு அது மாதிரி 21 வயசுன்னு மாத்திட்டாங்க. இல்ல 18 வயசுல ஓட்டர் இருந்து மேஜர்ன்ட்டாங்க. இப்ப ரீசெண்டா அகமதாபாத் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா 18 வயசுல இருந்து மேஜரா யார் வேணா கலந்துருக்கலாம், அவங்களுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்டிஸ் கடந்த வாரம் டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, கோலிவில் தங்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுக்கு யாராவது தொந்தரவு செய்தால் காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த ஜஸ்டிஸ். அது மாதிரி இருக்கிறப்ப 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 18 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா அது அதோட படிப்புக்குற வயசு. எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கேள்வி கேட்காம இருந்துட முடியாது சார். இன்னைக்கு ஒரு பையன் வந்து 18 வயசு ஆச்சுன்னா அவனுடைய சொந்த முடிவு எடுக்கலாம். அவன் சரக்கு போடுறான், அவன் 18 வயசு நான் எதனா பண்ணலாம்னு சொன்னாக்கா ஒரு அப்பா அம்மா கேட்காம இருக்க முடியுமா? எங்களுடைய கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோழி விடுதிகள் நடத்துறாங்க இல்லைங்களா, கோழி விடுதிகளுடைய போர்டுல அதுல போடுங்க சார், இது இருபாலர் தங்கும் விடுதி, ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு சொல்லுங்க சார். ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வச்சுட்டு அந்த போர்டுக்குள்ள தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ் மண்ணுல சாப்பிட்ட ஏதாவது ஒரு அப்பா அம்மா அதுல அந்த குழந்தைய சேர்ப்பாங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியாம தான் நடக்குது இது. சரிங்க சார், அது கோழி வாசல் நடக்குது இல்லைங்களா? இது வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில ஒரு 25-30 பேர் வச்சான சாப்பாடு போட்டு அவங்கள பத்தி கேட்கிற அனைத்து அரசுகளும். உங்களுடைய சந்தேகம் சரி, ஆனா பொதுவா நம்மளுடைய சட்ட விதிமுறைகள்ல வந்து ஆண்கள் விடுதி, பெண்கள் விடுதி, வேலைக்கு செல்லும் பெண்கள் விடுதி, வேலைக்கு செல்லும் ஆண்கள் விடுதி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி இருபாலர் தங்கும் விடுதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க போடணும்னு சொல்றீங்க? அப்ப இருபாலர் தங்கும் விடுதியில் எந்த சட்டத்தின் பேர் இயங்குகிறது? அவர்களுக்கு தான் சட்டம். எங்களுக்கு நான் வந்து ஒரு 40 பேர் வச்சு நான் சமைச்சு சாப்பாடு போடுறேன். ஒரு அம்மா ஒரு 65 வயசு அம்மா சாப்பாடு போடுறாங்க, அவங்களுக்கு 22 விதமான லைசன்ஸ் இருக்குது. கோழி விடுதிகளுக்கு என்ன சட்டம் இருக்கிறது? அவங்க ஓனர் யாரு சார்? இன்னைக்கு ஒரு எங்க ஹாஸ்டல்ல தங்குற புள்ள ஒரு நாள் வந்து நைட்டு 7-8 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்துடுச்சுன்னா வரலனாக்கா, ஒரு 9 மணி வரைக்கும் வரலனா, அது போன் எடுக்கலனாக்கா அவங்க அப்பா அம்மா எங்களுக்கு போன் பண்றாங்க, என் புள்ள எங்க இருக்குது, என்ன பண்ணீங்க, இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு. சார் நீங்க இப்போ உங்களுடைய கூகுள் எடுத்து பாருங்க, உங்க மொபைல் எடுத்து பாருங்க, இருபாலர் தங்க விடுதியை செக் பண்ணுங்க. அதுக்கு நீங்க போன் பண்ணிடுங்க. நீங்க வந்து அந்த ஓனரை நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் இந்த பேட்டி கொடுப்பேன். ஓனர் யாருன்னே தெரியும், ஓனரை கான்டாக்டே பண்ண முடியாது. ஆனா நாங்க அப்ப சட்ட விரோதமாக அங்கீகாரம் இல்லாமல் இது போன்ற விடுதிகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுவரைக்கும் கவர்மெண்ட் கெசட்ல கவர்மெண்ட்ல ஒரே ஒரு கோழி விடுதிகள் கூட பதிவு செய்யப்படவில்லை. அது ஒரு மாய உலகமாக இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கேள்வி. நான் என்ன கேட்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம், தமிழ் இனம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம் அனைத்தையும் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள், அனைத்தையும் பேசக்கூடிய முன்னோர்கள் யாருமே ஏன் இதுவரைக்கும் கோழியை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை? இல்ல அது பேசினா தனி உரிமை பிரச்சனை வந்துடும், பயம் இருக்கும். ஏன்னா தேர்தல் வேற வரப்போகுது. இல்ல எப்படி நீங்க சொல்லுங்க, இது இவர் சொல்ற கருத்தை வந்து நீங்க ஆமோதிக்கிறீங்களா? அது முழுமையா கருத்து கோழி அப்படின்ற கருத்தில் இருந்து இன்னொரு கலாச்சாரமும் இதில் போயிட்டு இருக்கு சார். நம்ம ஒற்றை பார்வையா இல்லாமல் இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த மாதிரி தவறுகள் இன்னும் நிறைய நடக்குது. இது ஹாஸ்டல் மட்டும் கிடையாது, விடுதிகள் மட்டும் இல்ல, கோழி ஹாஸ்டல் மட்டும் இல்ல. அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2024 செப்டம்பரில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒரு ரைட் பண்ணுறாங்க. ஒரு 500 காவல்துறையினர் ரைட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2025 ஜூலை மாதமும் அதே மாதிரி ஒரு ரைட் நடத்துகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வரைக்கும் கைது செய்யப்படுறாங்க. இல்லை, பல இடங்களில் இது போன்ற ரைடுகள் நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி குடியிருப்பு ரைடுகள் நடத்திட்டு இருந்தாலும் இன்னும் பெற்றோருடைய கவனத்துக்கு நிறைய விஷயங்கள் போகிறதில்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 15 மாடி அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க குடியிருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, 2 அப்பார்ட்மெண்ட்டை வாடகை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒன்றில் ஜென்ஸு இன்னொன்றில் லேடிஸ்ன்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கோம். பட் அங்கே எல்லாமே கலவையாக இருக்காங்க. சிங்கிள் எல்லாம் மிங்கிள் ஆயிடுறாங்க. மிங்கிள் ஆகும்போது பேரண்ட்ஸோட பார்வையில், அதாவது ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, என் பிள்ளை நல்ல பிள்ளை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை தப்பான வழிக்கு போக மாட்டான், என் பிள்ளை வந்து தப்பு செய்யாது. இது வந்து எல்லா பெற்றோருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கும் சார், ஆனால் சூழல் தான் அதை ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து பெற்றோரை விட்டுட்டு நம்ம ஒரு 3 நாள் 5 நாள் வரைக்கும் கண்ட்ரோலாக இருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை கண்கூட பார்க்குறோம். வந்து ஒரு 2 மாதம் ஹாஸ்டலில் தங்குறாங்க, 3ஆவது மாதம் அழகாக ஒரு பக்கத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகளை எடுத்துகிட்டு, இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்புலையுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை.
காவல்துறையிலையும் சரி, ஒருத்தர் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் வந்து தங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு டீட்டெயில் வாங்கணும். இதே எங்களை போல ஆள்கிட்ட வராங்க, என்ன வச்சிருக்கீங்க, லைசன்ஸ் கொடுங்க, உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. அதாவது தனி மனிதனா நீங்க ஒரு கமர்ஷியல் இதுவா நடத்துறீங்க, ஒரு தொழிலா நடத்துறீங்க, அவங்க வந்து பொது சேவை செய்யறாங்க. குடியிருப்பு இதுக்கெல்லாம் பொது சேவைன்ற ஒரு லைசன்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன் நீங்க ஒரு பொறாமையில வந்து அடுக்குமாடி குடியிருப்புலாம் தங்குறாங்க, விடுதிகள்ல வந்து இப்ப நிறைய இடம் காலியா இருக்குன்ற பொறாமையில ஒருவேளை குற்றம் சாட்டுறீங்களோ? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் சார். நான் வந்து கோலீவ் நடத்தக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக நான் பேசவில்லை. நீங்க ஹாஸ்டல் நடத்துங்க, லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா நடத்துங்க, எனக்கு போட்டி வாங்க, நான் வேணாம்னு சொல்லல, எனக்கு பொறாமை இல்ல. கலாச்சாரத்தை சீர்கடாதீங்க. கடந்த வாரத்துல வந்த ஒரு பதிவு, என்ன பதிவு, தெலுங்கானால ஒரு கோலீவ் ஹாஸ்டலுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, சார் நீங்க ஹாஸ்டல் ரூம் வேணும்னு கேட்கறாங்க. நீங்க தெரிஞ்ச பொண்ணு கூட தங்கணுமா? ஆமா. எவ்வளவு? 16,000 ரூபாய். உங்களுக்கு தெரியாத பொண்ணு கூட தங்கணுமா? எவ்வளவு? 22,000 ரூபாய். அப்படின்றது பதிவு இருக்கு. உங்களுக்கு பதிவு நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இப்ப இது போன்ற கலாச்சார சீர்கேடுகளை நடத்தக்கூடிய சார், நல்லா யோசிங்க சார். நாளை இந்திய இளைய சமுதாயம் கெட்டு குட்டிசோரா போயிட்டு இருக்கு சார். இந்த நேரத்தில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லிட்டோ, சட்டம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டோ, இதை பார்த்து கொண்டு நாம் போனால் இளைய சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், இந்தியாவின் வளர்ச்சிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். சீர்கேட்டை தடுக்க வேண்டியது மீடியாவுக்கும் நம்மளுக்கும் உரிமை இருக்கு, எங்களை மாதிரி தோல் போடுறவங்க முக்கியமா. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து ஒரு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் எங்க விடுதியில தங்குறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேல ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் தங்குறாங்க. அவங்க டீசெண்டா தான் போய் வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்கிருந்து வந்து இந்த கலாச்சாரம்? சார், அப்ப நீங்களாம் விடுதி சங்கத்தோட தலைவரா இருக்கீங்க. கிட்டத்தட்ட 25,000 விடுதிகள் தமிழகம் முழுவதும் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இப்பதான் போராட்டம் நடத்துவது ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டியது ஏன் ஈர்க்கல? 4 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். வீதியில் இறங்கி பதாகையில் வச்சு போராட்டம் நடத்தினேன். தமிழக முதல்வருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், சமூக நலத்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், சமூக நலத்துறை இயக்குநருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தட்டாத கதவுகளே இல்லை, காவல்துறையும் தட்டாத கதவுகளே இல்லை. அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களே வந்து எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதுக்கு நான் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எங்க இருக்குது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியதில்லை. டேக் யுவர் மொபைல், எடுத்து பாருங்க, கூகுள செக் பண்ணி நீங்க பாருங்க, இல்ல இவர் யார் வேணா எடுத்து பாருங்க சார். இருபாலர் தங்கும் விடுதிகள், கோ லிவிங் ஹாஸ்டல்ஸ் அன்னு போடுங்க. எவ்வளவு கொட்டுன்னு கொடுத்து பாருங்க. இத்தனாயிரம் குழந்தைகள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சார்? இப்ப அமைதியா இருக்கிறாங்க சார், நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது சார். இப்போ ஒரு 2 லேடிஸ் தங்குறாங்க ஒரு ரூம்ல, ஒரு ஜென்ஸ் இருக்கிறாரு. அந்த லேடிஸ் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுல ஒரு ஜென்ஸ் இவருக்கு இதுவா இருக்கலாம், ஒரு லேடி வெளியே போயிருக்கிறாங்க, ஒரு லேடி மட்டும் உள்ள இருக்கிறாங்க. அந்த நபர் அந்த பெண்ணிடம் அத்துமீறினால் அந்த அவ பெயர் யாருக்கு வரும்? அரசாங்கத்துக்கு வருமா இல்லையா? அரசாங்கத்தை நான் பலமுறை அவர்களுக்கு இது கொடுத்து அலர்ட் கொடுத்திருக்கிறேன், பலமுறை. இப்ப இந்த நேத்திக்கு தெலுங்கானால நடந்த விஷயங்களை கூட எல்லா அரசு அதிகாரிகளும் நான் அமைச்சிருக்கிறேன். இது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் நடப்பதற்கு முன்பாக நீங்கள் உஷாராக இருங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஹெட்வின் உண்மையில வந்து அவர் வந்து கோவத்தை அவருடைய உண்மையில புரியுது. அவர் வந்து ஒரு பெற்றோரா அவர் வந்து பதறாரு. நீங்க எப்படி பார்க்க? அதாவது நீங்க இப்ப இன்னொரு விஷயம் கேட்டீங்க, ஹாஸ்டல் வச்சிருக்கீங்க, பொறாமையில பேசுறோம் அப்படின்னு சொல்லி. இது பொறாமை அப்படின்றது எங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறோம். நைட்டு 10 மணிக்கு எங்களுடைய கேட்டை நாங்கள் லாக் பண்ணிடுறோம். எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்காங்க, வார்டன் இருக்காங்க. ஒரு வேளை அந்த மாணவன் வரல அப்படின்னா, அந்த ஒரு ஒர்க் பண்ணுற அந்த இளைஞர் வரல அப்படின்னா, நாங்கள் அவங்க அந்த இளைஞருக்கு ஃபோன் பண்ணுறோம், பேரண்ட்ஸுக்கு கேட்குறோம், அவங்க எங்கே இருக்காங்க, இன்னும் வரல அப்படின்ற தகவலை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் விடும்போது அவங்களுக்கு கேள்வின்றது ஒன்று இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி எங்களுடைய ஹாஸ்டல்களில் தங்கி இருக்கிற பிள்ளைங்க எந்தவித போதை பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்காங்க. அப்படி அடிமையாகியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு தகவலை கொடுத்து பேகை கொடுத்து நாங்கள் வெளியே அனுப்பிச்சிடுறோம். பட் இன்றைக்கி தனியாக போய் தங்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றவங்க 100 பேர் தங்குறாங்கன்னா, நான் 100 பேரையும் குறையாவோ குற்றமாவோ சொல்லலை. அதில் ஒரு 15 பேர் இருந்தாங்கனாலே மீதி இருக்கிற 85 பேரை எடுத்துடுறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல் அப்படிங்கிற எங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தின் மீதான ஒரு பார்வையும் அக்கறையும் எங்களுக்கு இருக்குது. அப்போது நிறைய பேர் நாங்கள் ஒரு நைட் ஒரு 12 மணிக்கு எங்கள் ஹாஸ்டலில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு 28 வயதுடைய ஒரு இளைஞர் நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து, இன்றைக்கி இவர் எங்கள் ஹாஸ்டலில் தான், என் ரூமில் தான் தங்குவார் அப்படின்னு எங்கள் வாட்ச்மேனை மிரட்டுறாரு. அப்போ எங்கள் வாட்ச்மேன் இல்லை, நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னோடனே அவர் கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாரு. கொலை பண்ணிவிடுவேன்னு உடனே நாங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து, காவல்துறை உடனடியாக எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே அந்த 3-4 பேர் போயிட்டாங்க, இவர் மட்டும் இருக்கார். இவருக்கு அடித்த எல்லா போதையும் இறங்கிடுச்சு.
ஏன்னா அவங்களுடைய பார்வை என்னன்னா காவல்துறைக்கு இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நாங்க அன்னைக்கு நைட்டே தூக்கி வெளியே நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனா பொதுவான பார்வையில பார்க்கும் பொழுது வழக்கு மொழியிலே சொன்ன பேச்சு வழக்கிலே சொல்றேன், தண்ணி அடிக்கிறது, மது வருந்துவது, தண்ணி அடிக்கிறதும் ஒரு பெண்களோட ஆண்கள் பேசுவதும் இந்த காலத்துல சகஜமா எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரத்தை தாக்கம் அது வந்து காலத்தின் கட்டாயம் என்ற பறவையில் தான் எல்லாரும் பார்க்கறாங்க. அதையே நீங்க தவறுன்றது ஒரு ஜூம் லென்ஸ் போட்டு பாக்குறீங்கன்னு தவறு. ரெண்டு பேரும் கை தூக்குறீங்க, ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு தர முதல்ல தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதாவது அதுக்கு ஒரு வயசு இருக்கு. இன்னைக்கு ஒரு 27 28 வயசுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் வேலை பார்க்குறவர். அதோட நான் வந்து அந்த வயதுடையவர்கள் வந்தாங்கன்னா நான் அண்ணா ரூம் கொடுக்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா மாணவர்களுக்கான ஹாஸ்டல்னால் நான் நடத்திட்டு வரோம். மாணவர்களுடைய நலனுக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர வருமானம் அப்படின்னு பார்த்தா நம்ம எதை வேணால் சகிச்சுக்கலாம். அவங்கள்ட்டேருந்து வர்ற பணம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஆட்களை நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. சமூக நோக்கு இருக்கு உங்களுக்கு, அவ்வளோதான். இல்ல சார், நான் அதுல அந்த பாயிண்ட்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்க இல்லையா பேசுறதுனால என்ன தப்புன்னு சொல்லுங்க. நாங்க பேசுறது தப்புன்னு சொல்லல. ஒரே அறையில 6 மாசம் 1 வருஷம் தங்குறது தான் தப்புன்றோம். ஒரே அறையில 6 மாசம் 1 வருஷம் தங்கினாக்கா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன சார் நீங்க புது வசந்தம் படம்லாம் பார்க்கலையா சார்? 4 பேரோட சினிமா தான் எடுத்து எவ்வளவு அழகா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்கோம். இந்த காலத்துல நட்பை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறீங்க சார். நட்போட அங்க இருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நட்போடு இருந்தாங்கன்னா எப்படி வந்து தெரிஞ்ச பொண்ணோட வந்தா 16,000, தெரியாத பொண்ணோட 18,000 எப்படி சொல்றாங்க? நட்போடு வரவங்க காசு கேட்டு வருவாங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல தங்குறதுனால உங்க தோல் கெட்டு போதா, அதனால தான் பொறாமைன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு இப்ப சேலஞ்ச் பண்றேன் சார். கடந்த செப்டம்பர் 2024 செப்டம்பர்ல நடந்த சர்ச்சிலையும் சரி காவல்துறை 1000 போலீஸ், அதே மாதிரி 2025 ஜூலைல வந்த இதுலயும் சரி 500 போலீஸ் வந்தாங்க. ஏதாவது ஒரே ஒரு தனியார் நாங்க நடத்தக்கூடிய விடுதிகளில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருளோ இல்ல வேற எதனா கண்டுபிடிச்சாங்களா? ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா உங்களை பாராட்டுறோம். அதுக்காக உண்மையிலே இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ஆனால் இது ஒரு புற்றீசலா பரவிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற கோலிவ் கல்ச்சர் வந்து கலாச்சாரம், கோலிவ் கல்ச்சர் வந்து ஒரு புற்றீசல் போல இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் சார்? நாங்க இது ரீசெண்டா முதல்ல 3 விதமா பிரிச்சுப்போம். முதல்ல நேரடியாக தாக்கத்துக்கு உருவாகின்ற குழந்தைகள், அதாவது மாணவ செல்வங்கள் வச்சுக்கோங்க. இன்னொன்னு பெற்றோர்கள், இன்னொன்னு அரசாங்கம். அரசாங்கத்திலே காவல்துறையை சேர்த்துக்கங்க. 3 பேர் என்ன செய்யணும்? முதல்ல நீங்க சொல்லுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. முதல்ல வந்து இது எப்படி வளருதுன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்து வாங்கிட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா as of now இந்த கோலிவ் நிறுவனங்களின் டோட்டல் டர்ன் ஓவர் 4000 கோடி. 4000 கோடி. இப்போதைக்கு 6.7 மில்லியன் பெட்ஸ். 6.7 பில்லியன் பெட்ஸ். இது நான் சொல்லல, ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல வந்த தகவல். 6.7 மில்லியன் பெட்ஸ் வித்தின் 2030ல இந்த 4000 கோடியில இருந்து 20,000 கோடிக்கு அவங்க டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. from 4,000 to 20,000 crores அவங்க போறாங்க. 6.7 மில்லியன்ல இருந்து 9,000 மில்லியன் பெட்ஸ்க்கு போறாங்க. அப்படின்னாக்கா 2030ல 9 மில்லியன் குழந்தைகள் வாழ்க்கையை சீரழிக்க இந்த கோலி தயாராக இருக்கிறது. இதற்கு தடை போட இதை நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேட்டிகளை நாங்க எடுத்திருக்கோம். இந்த கோலி தொடர்பாக சில பேட்டிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை அந்த மாணவ செல்வங்கள் பலதரப்பட்டு கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல பார்ப்போம். அந்த பேட்டிகளை கொஞ்சம் ஒளிபரப்புங்க டைரக்டர். கோலிவின் கலாச்சாரம்னா ஹாஸ்டல்ல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே அறையில ஷேர் பண்ணி தங்கியிருக்காங்க. சோ பிஃபோர் மேரேஜ். இது வந்து ஆக்சுவலா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் இந்தியன் கல்ச்சர்ல பார்க்கும்போது பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன்ஸும் இதுல வந்து இருக்கு. இப்போ வந்து அவங்க அந்த 2 மெம்பர்ஸ் வந்து ஓகே, அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ரூமை ஷேர் பண்ணி லிவ் பண்றதுல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லும்போது அது ஓகே. பட் ஆனா வந்து சொசைட்டியில், நம்மளோட சொசைட்டில வந்து அதை இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தப்பு தானே அது. ஒரு ஆணும் ஒன்னா இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரத்துக்கே அது ஒரு அசிங்கம் தானே. கலாச்சாரத்துக்கே அது சீர்கேடுன்னு நினைக்கிறேன். சீர்கேடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏற்கனவே செல்லு வந்து நாட்டே புதுசாக ஆகிடுச்சு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் வந்து ஓகே, இதுவும் வந்துச்சுன்னா மறைமுகமா தப்பு பண்றாங்க. இப்ப நேரு முடியாம தப்பு பண்ற ஒரு உதாரணத்துக்கு வந்துருச்சுல. ஓகே, இதுக்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல முடிவு அரசாங்கம் எடுக்கணும். இந்த மாதிரி நடைமுறைக்கு வரக்கூடாது. எதுக்கும் அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? தமிழ் கலாச்சாரம், இந்தி ஒழிப்பு, அது இதுன்னு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நினைச்சு இதை ஒரு முன்னுரிமை எடுத்து பண்ணாம இருந்தாங்க. பணத்துக்காக பார்க்காம
கலாச்சாரத்துக்காக பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு என்னைக்குமே நிரந்தரமா தமிழ்நாடு தான் இருக்கு. லைக் ஏர்லியரா நம்ம பார்த்த வரைக்கும் பெங்களூர்ல தெலுங்கானாலாம் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்தது. இப்ப சென்னையிலுமே ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு எல்லா இடத்துலயும். ஓகே உங்களோட ஒப்பீனியன் என்ன? as a student நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே பட் எனக்கு கோலிவிங் நீங்க சொல்லி தான் தெரியுது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ இட் இஸ் ஓகே. நிஜமாலே அந்த ஒரு கான்டெக்ட்ல இருந்துதான் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தப்பான ஒரு இதாதான் போகும். பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? I don't think so they accept. I don't think so they won't accept. ஃபாரின்ல எல்லாம் அது இருக்குன்னும் போது அவங்களோட ஊர் அது. நம்ம ஊர்ல இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. கல்யாணம் பண்றதும் ஒரு நல்ல நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போல. அதை ஏத்துக்கவும் முடியாது. கண்டிப்பா எல்லாம் ஒத்துக்கவும் கூடாதுதான் அரசாங்கம். நம்ம ஃபாரின்ல இல்ல, நம்ம இருக்கிறது இந்த இடம். இதுக்கான இதைதான் நம்ம ஒத்து வாழணும். நம்மளோட கலாச்சாரமே வேஸ்டா போயிடுமே அப்புறம். கோலிவ்ன்றது இது என்ன சொல்றது, நடைமுறையில இல்லாத ஒரு திங்ஸ். நம்ம எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. சில பர்சன்ஸ்னால இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டே இருக்கு. இந்த தவறுகள் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆணும் பெண்ணும் சம் ப்ராப்ளம் கிரியேட் ஆகி அது மூலியமா நிறைய பெண்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது தெரிந்தோ தெரியாம தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்காங்க, தெரியாம நடக்கிறதும் இருக்கு. டியூ டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம காலேஜ் படிக்கிற பசங்க, இல்ல இப்பதான் ஒர்க் கோயிங் பசங்க அப்படின்னும் போது எல்லாருமே இப்ப என்னன்னா பேமெண்ட்டும் பாக்காங்க. எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க அப்படி போகும்போதுதான் அவங்களுக்கு அங்க இருக்க பிரச்சனை தெரியாமயே போய் அங்க போயிட்டு தங்குறவங்களும் இருக்கிறாங்க. அல்ல யங்ஸ்டர்ஸ் தப்பா யூஸ் பண்ணலாம், அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அவங்க அது மோர் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போ யாரும் கண்டுக்கிறதுல விட்டுறாங்க. ஒரு சிலவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்க கல்ச்சர் மாதிரி கிடையாது. இப்ப எல்லா பேரண்ட்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அவ்வளவு எல்லாம் கிடையாது, அவங்களும் விட்டுறாங்க. சோ அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சார், முத்தாய்ப்பாக இந்த பேட்டிகளை பார்க்கும்பொழுது மறைமுகமா நடக்கிற விஷயத்த நேர்முகமா பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இது பொதுவாக எல்லாரோட கருத்தும் இருக்கு. நேரம் கிட்டத்தட்ட நம்ம முடிவடைக்க வந்துட்டோம். எனவே உங்களுடைய முத்தாய்ப்பு கருத்தாக இந்த கோலு கலாச்சாரம் தொடர்பான உங்களுடைய இறுதி கருத்தாக முதல்ல எட்வின் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இப்போ அடுக்குமாடி கல்லூரிகள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு அருகாமையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் காட்டாங்குளத்தூரில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடை நடத்தினாங்களோ அது போன்று அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு அருகாமையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலே நிறைய சோதனைகளை நடத்தினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம் இளைஞர்களை பாதுகாக்க முடியும், நம் வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இதுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு அதுக்கு இருக்குது. இந்த ஒரு விஷயம், இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஹாஸ்டலில் இருந்த பெண் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃபுல்லாக மது அருந்திட்டு வீக்கெண்டு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அவங்க உயிரோடே இல்லை. இன்றைக்கி அந்த பேரண்ட் என்ன சொல்லி அழுகிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸுடைய கதறல் நம்மளை ரொம்ப நெஞ்ச உருக்குது. இப்படிப்பட்ட தவறுகளை குழந்தைகள் தெரியாமல் செய்கிறாங்க. குழந்தைகள் அப்படின்றது ஒரு 18 வயசில் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல. இன்றைக்கி நம்மளுடைய வளர்ப்பு முறை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ப்பு முறைகள் வேறு. பார்த்த உடனே கவர்ச்சியாக ஓகே உடனே இதுக்கு போயிடணும், இதை பண்ணி பார்த்துடணும், என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தையும் அவங்க செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ற முடிவில் அவங்க செய்கிறாங்க. பட் கடைசியாக எந்த இடத்துல போய் நிற்க போகிறோன்றது அவங்க நிற்கும் போது தான் அதனுடைய விளைவு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இதை முதல்ல காவல்துறை நிறைய இதை வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்குன்றது எங்களுடைய கருத்து. நிச்சயமா சார். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் கோலி ஹாஸ்டல் நடத்துகிறவங்கள நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் அரசாங்கத்துக்கு தான் கேட்குறோம். அவங்க நடத்தட்டும், லேடிஸ் ஹாஸ்டலில் தனியாக நடத்தட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக நடத்தட்டும். பாயிண்ட் நம்பர் 1. இன்கேஸ் அவங்க கோலி ஹாஸ்டல்லாம் நடத்தணும்னு சொல்கிறாங்களா, அதில் இருபாலர் தங்கும் விடுதிகள்னு சொல்லிட்டு போர்டு வச்சு நடத்தட்டும். இருபாலர் தங்கும் விடுதி போர்டு வச்சு நடத்திட்டு அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்து அந்த குழந்தைகள் அதில் தங்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அதை பண்ணட்டும். ஏன்னா மற்ற எல்லா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் இருக்கிற நேரம் இருந்தாலும் அதையும் நான் சொல்லிடுறேன். தேர்தல் இருக்கிற நேரம் ஏதாவது கோலிவில் தங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உயிர் சேதமோ வேற எதனா பலவந்தமோ நடந்தால் அதனுடைய தாக்கம் தமிழ்நாடு அரசுக்கு தான்.
இது போன்ற ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் பொழுதுதான் நாங்கள் இவ்வளவு ஆதங்கத்தோடு நாங்கள் பேசுவது. ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறோம் என்றால், எனக்கு அதையும் தாண்டி இந்த பேட்டியின் மூலமாக சத்தியன் டிவி மட்டும்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த பேட்டியின் மூலமாக ஒரு சில 100 பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போய் சில 1000 குழந்தைகள் இல்ல சில 100 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டால் சமூகத்தில் அவர்கள் நல்ல ஒளிமயமான இந்தியாவிற்கு அவர்கள் உழைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்கும் உழைக்க வேண்டும், அவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இங்க பேசுகிறோம். நிச்சயமாக சார். அதாவது கோலிவ் கலாச்சாரம் என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக ஐடி தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கத்துடைய நலச்சங்கத்துடைய தலைவர் சீதாராமனும் அதே போன்று அந்த தகவல் தொழில்நுட்ப அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹெட்வினும் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். உண்மையிலேயே இது நாமெல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம். பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், இளைய தலைமுறையினர் மற்றும் அரசாங்கத்திலே பொறுப்பில் உள்ள காவல்துறை ஆகட்டும், அதே போன்று மற்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள அனைவருமே நிர்வாகத்தில் உள்ளவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இப்பொழுது விழித்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய இளைய தலைமுறை மிக மோசமான பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்மை பார்த்து மேற்கத்தியர்கள் திருந்தி வருகிறார்கள். மேற்கை பார்த்து நாம் சூடு போட்டுக் கொள்ள வேண்டாம். தயவு செய்து உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் விழிக்க வேண்டிய நேரம், இல்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம் என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது என்பதை கூறி மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.